கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய எலும்புகளை? யாரெல்லாம் நீதிமானாய் வாழ்கிறார்களோ அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறாராம். நீதிமான் என்றால் நமக்கு தெரியும், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப நீதியாய் நடப்பதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் தப்பு பண்ணி கொண்டிருக்க கூடாது. தப்புல இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். நீதியாய் செயல்பட வேண்டும். பரிதாளம் வாங்கக்கூடாது. மற்றவனை ஒடுக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் எப்படிப்பட்டவன் என்பதை வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீதிமானுக்கு துன்பங்கள் வரும், கர்த்தர் விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு கீழே சொல்லுகிறார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். இன்னைக்கு வசனம் தான், உங்க எலும்பு காப்பாற்றப்படுகிறது. நீதிமானா இருந்தா காப்பாற்றப்படுகிறது. எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நல்ல சுவாபங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். நம்மிடத்துல இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். அவங்க தான் நீதிமான். லோத்து ஒரு நீதிமான். அதனால தேவ தூதர்கள், நம்பி வந்த தேவ தூதர்களை காப்பாற்றும்படி போராடினார். அதுபோல மற்றவர்கள் அழியக்கூடாது என்பதை குறித்து கரிசனையோடு இருக்கிறவர் தான் நீதிமான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானை தேவன் பாதுகாக்கிறார் பூமியில. நீதிமான்கள் பெருகினால் பட்டணங்கள் சந்தோஷமா இருக்கும். அதனால வருகிற சந்ததிக்கு நீதி நியாயத்தை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு நீதியை சொல்லிக் கொடுங்க, நியாயத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்களும் நானும் ஒரு நீதிமானுடைய சந்ததியை பெற்றெடுக்கணும். அந்த சந்ததி தான் தேவனுக்கு முன்பாக போவோம். அதனால அந்த சந்ததி என்ன கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் அவங்கள கைவிட மாட்டார். அவங்க எலும்புகளை காப்பாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. ஒரு எலும்பு கூட உடையாது. நீதிமானுடைய எலும்பு உடையாது. இதான் சத்தியம். ஜெபிப்போமா? உங்க எலும்பு உடையாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். நீங்க நீதிமானா இருந்தா நீங்க ட்ரெயின்ல போனா உங்க மூலமா ட்ரெயின் காப்பாற்றப்படும். உங்க மூலமா ஃபிளைட் காப்பாற்றப்படும். ஏன்னா நீங்க நீதிமான். இல்லையென்றால் ஒரே பாவம் செய்யறவங்க சோதம் பட்டின மாதிரி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை தூக்கி காப்பாற்றுவார். சத்தியம் பிரியமானவர்களே, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம் இருக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வசனத்தின்படியெல்லாம் எங்களை நடத்துகிறப்பா. உமக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.